ஹாய் சொன்னாங்களா, வாங்க எல்லோரும் லஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி சலாத்தால் இது குப்பஸ் பார்த்தியா, நல்லா ஃப்ரை பண்ணி வச்சா ராணி. பாபா வேணான்னு சொன்னாராம், அதனால் எனக்கு கொடுத்துட்டா. இது குப்பஸு. இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, அதனால தான் இது வீடியோ பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்களா, இது கருவாடு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாங்காய். எனக்கு காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். சிக்கன் மட்டன் கூட நான் அவ்வளோவா அதிகமாக சாப்பிட மாட்டேன். ராணி செய்தா இது. இத்தனை வருஷம் குவைத்தில் ஒரு நாள் கூட நாங்கள் கருவாடு செய்ததே கிடையாது. பழைய வீட்டில் கூட சரி, கருவாடு செய்தது கிடையாது. ஆனால் அந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்கும், சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு இருக்கும், ஆனாலும் இங்கே கூட அதே மாதிரி தான். கரெக்டாக நம்ம செய்கிற சமயத்தில் யாராச்சும் கூப்பிடுவாங்க, அதுலேயே விட்டுட்டு போயிடணும். அதனால் நம்ம விருப்பப்பட்ட சாப்பாடு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் வீட்டில் அண்ணா இவ்வளோண்டே ஒரே ஒரு கைப்பிடி சாப்பாடு வச்சு அதில் தக்கூஸ் போட்டு ஏதாச்சும் சிக்கனோ மட்டனோ மீனோ ஏதாச்சும் ஒரு பீஸ் வச்சு ஒரு தயிர் டப்பா வச்சு கொடுத்துடுவாங்க. அந்தல்லா எங்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் பாபா ஒவ்வொரு மாதத்துக்கு 60 கிலோ 50 கிலோ பெரிய மூட்டை, அப்புறம் 10 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வருவார். அவங்க ரைஸ் சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சோண்டு தான், ஒரு பாதி கப்பு தான் அவங்களும் செய்வோம். எங்களுக்கு 5 டப்பா செய்வோம். ஏன்னா நாங்கள் 4 பேர் பொம்பளைங்க, ஒரு டிரைவர், 5 பேர் இருக்கிறோம். அதனால் நாங்கள் எல்லாருமே ரைஸ் தான் சாப்பிடுவோம். அதனால் டெய்லி ஒரு இந்தியா குழம்பு ராணி பண்ணிவிடும். எங்களுக்கு செப்ரேட்டாக பண்ணிப்போம், ஒயிட் ரைஸு ஒரு குழம்பு. ஆனால் நிறைய பேருக்கு ஒரே வார்த்தை சொல்கிறேன், சாப்பாடு இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாச்சும் மீந்துச்சுன்னா குப்பையில் போடாதீங்க ப்ளீஸ், எல்லோரும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு பாவம், அவங்க கஷ்டப்படுற காசில் 3 வேளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு அந்த காசெல்லாம் சேவிங் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுங்க, வேஸ்ட்டாக குப்பையில் போட்டுடாதீங்க. நான் இதுக்கு முன்ன வேலை செய்த வீட்டில் அங்கே எனக்கு நிறைய அவைலபிள் இருந்துச்சு. இந்த வீட்டில் எங்களுக்கே சாப்பிட்றதுக்கு கஷ்டம். அப்படி இருக்கும்போது நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனாலும் ஒவ்வொரு டைமில் ஏதாச்சும் சாப்பிட்லன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன் நான். அது மாதிரி நீங்கள் கூட முடிஞ்சவங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக கொடுக்காதீங்க, அது நம்மளுக்கு தப்பாயிடும். சாப்பாடு ஏதாச்சும் மீந்துச்சான்னா குப்பையில் போடாமல் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை கவர்லையோ, ஜெமியா கவரில் வச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் வச்சுட்டு கஸ்தூரியில் வச்சு கூட அதை சுற்றிட்டு வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை பக்கத்தில் எங்கேயாச்சும் ஃப்ரிட்ஜ் இருந்தாவோ அதில் வச்சுடுங்க, எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பாடெல்லாம் ஏன் 2 வேளை சாப்பிட்டேன் 3 வேளை சாப்பிட்டேன் எங்கள் பாபா அம்மா கேட்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் ரைஸ் சாப்பிடுவோம். குப்பஸு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம் நாங்கள். இந்த ரைஸ் நீங்கள் எதுக்கு சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லி இந்த இத்தனை வருஷத்தில் 18 வருஷம் ஆகுது, எப்போ அவங்க கேட்கல. அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு நான் கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டில் குவைத் வீட்டிலே சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு. அவங்க சாப்பிட்றது தான் இவங்க கூட சாப்பிட்ணும். பழைய காலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ கூட சமைச்சிட்டு எல்லாம் தபால் தட்டில் போட்டு வச்சுப்பாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடு தான் இவங்க வேலை செய்கிறவங்க சாப்பிடுவாங்க. எங்களுக்கு அது மாதிரி பிரச்சனை கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் செப்ரேட்டாக பண்ணிக்கிறோம். எங்கள் மேடம் பாபா செப்ரேட்டாக சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒயிட் ரைஸு, இது மாதிரி ஒயிட் ரைஸு எல்லா நாளுமே நாங்கள் செப்ரேட்டாக சமைச்சிப்போம். ஒவ்வொரு நாளைக்கு ராணி பிரியாணி பண்ணோம், வாரத்தில் ஒரு முறை அப்படி டைம் இருக்கிறப்போ. எங்கள் மேடம் அவங்களுக்கு லஞ்ச் இல்லாதப்போ அவள் ஏதாச்சும் தக்காளி சாதம், பிரியாணி, அப்படி சிக்கனு அது மாதிரி பண்ணிப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இல்லாதவங்க இது மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் கஷ்டப்படுவாங்க. இருக்கிறவங்க அது மாதிரி இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது உதவி செய்யுங்க. ஓகே பாய். என்னை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கூட ஒன்ஸ் மோர் தேங்க்யூ. நேற்று என் பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணவங்க எல்லாருக்கூட ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இந்தியாவுக்கே ஃபோன் பேசலை, ஏன்னா எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த காலத்தில் நான் சாப்பிட்டுட்டே சொல்கிறேன், சொந்த பந்தன்றதெல்லாம் சும்மா போய் காசுக்கு இருக்கிற மதிப்பு மனுஷனுக்கு கிடையாது. நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு மதிப்பு இல்லை, காசுக்கு தான் மதிப்பு இருக்குது. ஸோ ஒரு 2.5 லட்சத்துக்காக எல்லாரையும் ஒதுக்கி வச்சுருக்கிறேன். நான் எப்போ அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்போ தான் நான் திரும்பி அவங்கக்கிட்ட பேசணும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறேன். முதல் கடைசியாக இருக்கணும். என் பிறந்தநாள் எப்போவுமே எங்கள் அம்மா விஷ் பண்ணுவாங்க. நான் ரொம்ப அழுதுட்டேன். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் பிறந்தனால எதுவுமே பண்ணிக்கல, அட்லீஸ்ட் குளிச்சுட்டு கூட சேரீ கூட கட்டிக்கல. ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தாய் குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தைய குட்டி பார்ப்பாங்க.
யாருமே வந்து பெற்ற தாய் தகப்பனை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனால் நான் எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்துகிறேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு சீக்கிரமாக கொடுத்துட்டு பேசணுன்றது அந்த ஒரு வைராகியத்தில் தான் அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறேன். என் ஆசை நிறைவேறணும், என் கடன் சீக்கிரமாக தீர்ந்துடணும். நல்ல உள்ளவங்க எல்லாரும் எனக்காக இந்த விஷயத்தில் மட்டும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஒன்ஸ்மா தேங்க்யூ. வாங்க இப்போ லஞ்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மாங்காய் போட்டு குழம்பு செய்தப்போ தான் நான் பொறுக்கி என் தட்டில் போட்டுப்பேன். ஆனால் இப்போது ராணி செய்துச்சு, அவள் கொடுத்தா. எனக்கு உண்மையிலேயே இந்த மாங்காய், இந்த கருவாடு, காயெல்லாம் பார்க்குறப்போ எங்கள் அம்மா ஞாபகம் வருது. எங்கள் அம்மா எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு தருவாங்க. நேற்று என் பிறந்த நாளுக்கு அம்மாக்கிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழுகையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துட்டு கண்டிப்பாக நான் அம்மாக்கிட்ட பேசுவேன். எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.